உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன ஓபராய் ஹவுஸா? என்ன சொல்ற நீ? என்னோட ஓபராயா? என்னோட விரோதி. ஆமா, வேற யாரு? என்னடா சொல்ற? இவங்களுக்கு எல்லாம் வெக்கமே கிடையாதா? இவங்க புள்ள இப்பதான் செத்துருக்கா. அதெல்லாம் மறந்துட்டு எப்படிதான் பார்ட்டி கொண்டாடுறாங்களோ. சரியான வெக்கம் கெட்டவங்களா இருக்காங்க. இவங்க கிட்ட மனசாட்சி இல்லையா? இவங்க எல்லாம் நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன். டேய், ஒரு நிமிஷம் நான் சொல்றது என்னன்னு முழுசா கேளுண்டா. இங்க என்கேஜ்மெண்ட் நடக்குது என்னோட அண்ணிக்கு. என்ன அண்ணியா? உன் அண்ணி யாரா? அண்ணி யாரு? லட்சுமியா? இங்க பாரு, ஒபேரா ஹவுஸ்ல நிச்சயதார்த்தம் இருக்குன்னு சொன்னாங்க. யாரு என்னன்னு தெரியாம தான் இங்க நான் வந்தேன். ஆனா இங்க வந்து நான் பார்த்தா ரிஷிக்கு நிச்சயதார்த்தமா. என்ன? ஆமாப்பா. அதோட இந்த லட்சுமி இந்த ஒபேரா அந்த பொண்ணு கைய புடிச்சுக்கிட்டு இங்க ரவுண்ட் அடிச்சு டான்ஸ் ஆடுறான். அப்போ ரிஷியோட நிச்சயதார்த்தம் யார் கூட நடக்கும்? லட்சுமி கூட தானே நடக்கும். இந்த ரிஷி பையன் எண்ணத்தை குடிச்சிட்டு வந்தான்னு தெரியல. மூணாவது தடவையும் அவன் உயிர் தப்பிச்சிருக்கான பாரு. இவனுக்கு சாவே வராதா? நானும் டெய்லி பேப்பர் புரட்டுறேன். அது மட்டும் இல்லாம டிவி டெய்லி பாக்குறேன். இவன் செத்து போன நியூஸ் வருமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இவன் உயிரோட இருந்தா எங்க நியூஸ் வரும்? சரி வெட்டுதல்ல. அப்ப சாகல, இப்ப சாக போறான். நாளைக்கு நியூஸ் வரும். ரிஷி ஓபராய் செத்துட்டான். ஆனா யாரு கொண்டாங்க, எப்படி கொண்டாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா நான் தான் கொல்லுவேன். அதுவும் இந்த நியூஸ் எங்க வரலனாலும் என்கிட்ட வந்துடும். அதோட லக்ஷ்மி கையில அந்த மோதிரத்தை இந்த பல்வீந்தர் போட விட மாட்டான். என்ன வேணா ஆகட்டும், ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க. லக்ஷ்மி என்ன விரும்பல, நான் அவளை விரும்புறேன். ஒருதலை காதலாவே இருக்கட்டும். ஆனா ஒண்ணு சொல்ற கேட்டுக்க. பல்வீந்தர் சொல்லிட்டானா அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும். ரிஷி சாக போறது கன்ஃபார்ம்டா. டென்ஷன் வேண்டாம், நான் வரேன். சரிப்பா. அப்புறம் இன்னொன்னு, நீ போட்டிருக்க ட்ரெஸ் அது எனக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புறியா? உடனே அனுப்பு. ஏன்னா அதை நான் ரெடி பண்ணணும். அதை போட்டுட்டு அங்க வரேன்டா. இங்க பாரு, நீ ரிஷி கிட்ட மோதிக்கிட்டு இருக்க. அதுவும் வெயிட்டர் ட்ரெஸ் இல்லையா? நீ ஒரு சூட் வாங்கி போட்டு வா. ஹே முட்டா பையல, நான் ஒன்னும் ரிஷி கிட்ட மோதிரத்துக்காக அங்க வரல. அவனை கொலை பண்றதுக்காக வரேன். சரிப்பா. சரி, போன வை. பேசிக்கிட்டே இருக்கான். நான் கோட்டு போட்டு வர மாட்டேன். உன்னை ஷூட் பண்றதுக்கு போறேன். அந்த ரிஷி அவன் வீட்டுல வச்சு நான் கொல்ல போறேன். வரண்டி லக்ஷ்மி, உனக்கு சீக்கிரமாவே அந்த ரிஷி கிட்ட இருந்து விடுதலை வாங்கி தரேன். நான் தான் அந்த ரிஷியோட உயிரை பறிக்க போறவன். நில்லு. என் கண்ணையே பாரு. இங்கேயே நில்லு. இங்க இருந்து எல்லாத்தையும் பாரு. ஃபேஸ் த சிச்சுவேஷன். நீ வருத்தப்படணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல. உன்னை டார்ச்சர் பண்றதுக்காகவும் இதை சொல்லல. இதால உனக்கு தைரியம் வரும். இன்னும் சொல்ல போனா உனக்கு வருத்தமே இல்லை. இதுல உனக்கு லாபம் தானே? ஆமா, நீ கோர்ட்டுக்கு போய் இதெல்லாம் நான் உன்னை பார்க்க சொன்னேன்னு நீ சொல்லாமே. கரெக்ட் தானே? இதான உனக்கு பழக்கம். கோர்ட்டுக்கு போயிடுவேன். அங்க போறதுக்கு முன்னாடி நீ யோசிக்கவும் இல்லை. அதை பத்தி என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணல. என் புள்ள ரிஷி உனக்கு ஏதாவது தொல்லை கொடுத்தான்னா அதை பத்தி முதல்ல நீ என்கிட்ட சொல்லி இருந்திருக்கணும். ஏன்னா நீ என் பொண்ணு இருந்த பொண்ணா இருந்த. ஆனாலும் இதை பத்தி என்கிட்ட சொல்லல. நேரா டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி அதை வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். நான் தான் முட்டாள்தனமா யோசிச்சு ரிஷி கிட்ட அடிக்கடி சொன்னேன், நீ போய் லக்ஷ்மியை பாருன்னு. சைன் பண்ணாலான்னு கேளுன்னு. இப்ப நீ ஒரு வேலை பண்ண. இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேனே இதே விஷயத்தை நீ கோர்ட்ல போய் சொல்லு. எனக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்பி வை. அப்பதான் உனக்கு அதிகமா பணம் கிடைக்கும். சொல்லுங்கப்பா, என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாமே சொல்லுங்க. ஏன்னா என்னோட மனசுக்கு தெரியும், நான் உங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கேன். நான் நினைச்ச கூட என்னால அதை சரி பண்ண முடியாது. அதை சரி செய்ய முடியுமான்னு கூட தெரியல. அதே நேரத்துல இன்னொன்னும் தெரியும், என்ன நடந்தாலும் சரி இப்போவும் நீங்க என்ன மனசார உங்க மகளை போலதான் பாக்குறீங்க. எவ்வளவெல்லாம் நடந்து போச்சு. ஆனா இப்பவும் நீங்க என்னோட அப்பா தான். உங்ககிட்ட எப்போ உதவி கேட்டாலும் எனக்கு துணையா அனுப்பீங்க. நீங்க இருக்கிற வரைக்கும் நான் தனி ஆளே இல்ல. தேவைப்பட்ட ஒரு தடவை ரிஷி கூட இல்லைன்னு சொல்லுவான். ஆனா நீங்க கண்டிப்பா உதவி செய்வீங்க. ஏன்னா இது மனசார இணைக்கப்பட்ட உறவு. ரிஷிக்கு முன்னாடி ஏற்பட்ட உறவு இது. சார், மேன் ஆஃப் தி ஈவினிங். என்ன இது சார்? உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? அது நான் அதாவது அதாவது அது ஒன்றும் இல்லை. சாரி சொல்றதுக்கு தான் வந்தேன். லக்ஷ்மி தான் காரணம். எனக்கு தெரியும். அவளால தான் பாவம் நீ இவ்வளவு எல்லாம் அனுபவிக்கிற.
இந்த நேரத்துல நீ குடிக்கிற? உண்மையிலேயே இந்த லக்ஷ்மி இருக்காளே, மூளைய போட்டு கொடாஞ்சி எடுத்துட்டு இருக்கா. ம், கொடாஞ்சி எடுக்கிறாளா? அதாவது அவ எல்லாரையும் போட்டு குழப்பிட்டு இருக்கா. அது வந்து இன்னொரு விஷயமும் சொல்லணும். ம், சொல்லுங்க. அந்த ஷாலு இருக்காளே, லக்ஷ்மியை விட ஸ்மால், பானியை விட லார்ஜ். தெரியும். அட அதானே, நான் ஒருத்தி. கண்டிப்பா உனக்கு அவளை தெரியும் இல்லையா? ஷாலு என்னோட ஹஸ்பண்ட் இருக்காரே. ஷாலு உங்களோட ஹஸ்பண்டா? ஐயா, நான் ஹஸ்பண்ட் இல்ல, நான் சொல்ல வந்தது ஷாலுவோட சித்தப்பா இருக்காரே, அவர்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். உன் இடத்துல பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் கிடைக்குதாம், அதோட சம்பளமும் ரொம்ப நிறைய கொடுப்பீங்களா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்க இடத்துல ரிசப்ஷன்காரங்களும் ரொம்ப நல்லா சம்பளம் எல்லாம் வாங்குவாங்களாம். அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, நேஹா இருக்கால, அதான் என்னோட 3வது லக்ஷ்மியோட சிஸ்டர், அவ சவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது குரல் என்ன மாதிரியே சேம் டு சேம். அதனால அவளுக்கு இங்க, அதாவது உன் இடத்துல ஏதாவது ரிசப்ஷன் மாதிரி ஏதாவது வேலை கிடைச்சதுன்னா. ஐயா, கான் என்ன ராணு உளறிட்டு இருக்க நீ? அகைன் கமெண்ட் பண்ணிட்டியா? நாங்களும் ஹையர் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஜாப்காக. ஒருவேளை அவ அப்ளை பண்ண ஆசைப்பட்டானா, tell her to mail a resume on her official ID, and from there our HR will revert on that. Thank you. யா 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 யா. இன்னொரு விஷயம், எனக்கு முதல்ல இருந்தே குடிக்கிற பழக்கம் இருக்கு. லக்ஷ்மிக்காக ஒண்ணு நான் குடிக்கல. இன்ஃபேக்ட் லக்ஷ்மி சொல்லி நான் அதை நிறுத்தி தான் வச்சிருந்தேன். நிறுத்த வேண்டி இருந்துச்சு, ஏன்னா அவ ஏன்னா எனக்கு இது பிடிக்காது, ரிஷி இப்படி ட்ரிங்க்ஸ் பண்றது. ஓ வாவ், ரொம்ப சந்தோஷம். இதை வச்சு நீ டிராமா பண்ண போறியா? நான் பண்ணணும்னு முயற்சி பண்ணியிருந்தேன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கே நான் பண்ணிருப்பேன். ஏன் எனக்கும் அந்த மூட் இருக்கு. ஏன்னா உன் முகத்தை பாரு, உன் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே தெரியல இல்ல? யா யா லக்ஷ்மி, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிட. சித்தி, நான் இப்போ ஸ்மைல் பண்ணக்கூடாது. டோன்ட் ஸ்மைல், டோன்ட் ஸ்மைல், டோன்ட் ஸ்மைல், டோன்ட் ஸ்மைல், டோன்ட் ஸ்மைல். அது ரிஷிக்கு சுத்தமா பிடிக்காது. சுத்தமா பிடிக்காது, கொஞ்சம் கூட பிடிக்காது. ரிஷி கிட்ட இனிமே ட்ரிங்க்ஸ் எல்லாம் போக கூடாது. மத்தவங்க கிட்டயும் சொல்லிடுங்க. ஓகே. அடிப்பாவி, இங்க என்ன நடக்குது? இவங்க பிரியறாங்களா இல்ல இணையறாங்களா? ஏதோ புருஷன் பொண்டாட்டி மாதிரியே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு இவ ஸ்மைல் பிடிக்காது, கொஞ்சம் கூட பிடிக்காது. எதுக்கடி ராணு கத்திட்டு இருக்க? யாருக்காவது கேட்டு போகுது. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஓ வெயிட்டர், வெயிட்டர், கம் கம். கிவ், வேனிஷ், கோ. அடேங்கப்பா, இது வித்தியாசமான ஐட்டமா இருக்கே ராணு. பணக்காரங்க சாப்பாடு, வாழ்க்கையில இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. கம்முன்னு சாப்பிட்டுரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.